ஹலோ மக்களே! இது நம்ம ஒரு டிஜிட்டல் குமரல் அப்படி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆஸ் அ மேரிட் வுமன், I'll always tell, never involve a third person in between you. You should not never bring it out the things or whatever it is, the things between husband and wife should not go out at any cost. Whoever it is, either his family side or her family side, it should not go out. Not everybody will see it in the way you will convey the things. They will see it in their own perspective. இப்போ வாழ்க்கையில் ஒரு 10 விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்ம நிறைய ஒரு 10ல் வந்து 8 விஷயம் வந்துட்டு ஏதாச்சும் நம்ம சமாளிச்சுட்டு இருப்போம். 2 விஷயம் ஏதாச்சும் வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஓகே, இது தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் அது சரியாகும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த வந்து சரியில்லாத அந்த 8 விஷயத்த தான் நம்ம வந்துட்டு சரி பண்றதுக்கு வந்து நம்ம பார்ப்போமே தவிர, வெளியில இருந்து வரவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த 2 விஷயம் மேபி அது வந்து அவங்களுக்கு இல்லாம கூட இருந்திருக்கலாம். அவங்க ஃபேமிலில அவங்களுக்கு வேற அந்த 8 விஷயம் நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு 2 விஷயம் அவங்களுக்கு டிஃபெக்ட்டா இருக்கும். அது அவங்களுக்கு வந்து இங்க உறுத்தும். இவர் இதெல்லாம் பண்றாருல்ல, இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுதுல்ல உங்களுக்கு, அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. அந்த மிச்சம் 9 வந்துட்டு ஒரு மிச்சம் 8 வந்துட்டு ஒரு பிரச்சனையே இல்லன்ற மாரி பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்கவங்களோட இதுல இருந்து தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து நாங்க இப்படிதான் வாழ்றோம் அப்படின்ற மாரி ஒரு அட்வைஸ் வந்து குடுப்பாங்க. அங்க 2 கேரக்டர் வேற மாரி இருக்கும். இங்க 2 கேரக்டர் வேற மாரி இருக்கும். நாங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் அப்படிதான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேரும் அத கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் இங்க கம்ப்ளீட்டா இங்க சம்மே வேற. இங்க வந்து ப்ராப்ளமே இங்க வேற. அங்க ப்ராப்ளமே வேற. அவங்களோட ஃபார்ம்ல நம்மளோட ஃபார்ம் அவங்களோட ஃபார்ம்ல எடுத்து நம்மளோட லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணவே முடியாது. நம்மளோட ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணா அது நம்மளுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. அதே மாரி நாங்க இப்படிதான் வாழ்றோம். நாங்க இந்த மாரி வாழ்றோம். இந்த மாரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு போய் சொன்னோம்னா, அவங்கள ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ஆனா, இந்த இதுல 2 பேருமே வந்து அந்த மாதிரி புரொடெக்டிவா இருந்தா மட்டும்தான் இத வந்து ஒழுங்கா கொண்டு போக முடியுமே தவிர, ஒருத்தங்க வந்து புரொடெக்டிவா இருந்து, இன்னொருத்தங்க வந்து போய் வந்து ஊரெல்லாம் சொல்ற மாதிரி இருந்தா வேஸ்ட். தே அந்த ஒரு பெர்சனால இன்னொரு பெர்சனும் சேர்ந்து வந்து சஃபர் ஆகுற மாரி தான் இருக்கும். மித்தவங்க பார்த்தா அது அது வந்து வேற மாரி தான் போகும். இவங்க இன்னும் நல்லா கூட இருந்திருப்பாங்க. நம்ம போய் பிரச்சனைய சொன்னோம்னா, அங்க வெளியில இருந்து பார்க்குறவங்க, இவங்க வந்து பிரச்சனையா மட்டும் தான் வந்துட்டு இவங்களுக்கு எந்நேரம் வந்து ப்ராப்ளமா மட்டும் தான் இருக்கு. இவங்க வந்து ஹேப்பியாவே இல்ல போல. அப்படின்னு அவங்க நெனச்சுக்குவாங்க. ஆனா இங்க உள்ள பார்த்தா அப்படி இருக்காது. இவங்க 2 பேரும் ஹேப்பியா தான் இருப்பாங்க. என்ன அந்த விஷயத்துல அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளதான். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, அந்த அடிச்சிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் வைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ற தேர்ட் பெர்சன் அப்படி உள்ள வராங்கன்னா, இத வந்து சரி பண்ணணும்னு எதிர்பார்ப்போமே தவிர, ஆனா அவங்க வரவங்க என்ன பண்ணிருவாங்க, அந்த மிச்சம் ஒரு நல்லா இருந்த விஷயங்கள்லாம் இருந்ததுல்ல, அதையும் சேர்ந்து கெடுத்துட்டு போயிருவாங்க. இதுக்கு எதுக்கு வந்து இந்த ஒரு பேசிக்கான அறிவு வந்து நமக்குள்ள இருக்கணும். நீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா, யூ ஷுட் நாட் அலோவ் எனி தேர்ட் பெர்சன் பிட்வீன் யூ. வெளியில இருந்து யாரும் வர முடியாது. வெளியில இருந்து யாருமே வர முடியாது. இட் வில் பி ஹேப்பன் டியூ டு த வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், சிப்லிங்ஸ், ஹஸ்பண்டோட சிப்லிங்ஸ் ஆர் பொண்ணோட சிப்லிங்ஸ், இந்த மாதிரி ஆட்களால தான் வந்துட்டு ரொம்ப வந்து உள்ள வருமே தவிர, வெளியாட்கள் யாரும் அவ்வளோலாம் உள்ள வரவே மாட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து வந்துட்டு நல்ல விஷயங்களை கன்வே பண்ணுங்க, முன்னேற விஷயத்த கன்வே பண்ணுங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்த நெகட்டிவான ஒரு வேவ்ல வந்து பார்த்து அது வந்து அங்க போய் சொல்லி இது பண்ணி நம்ம 2 பேரும் இப்ப வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டு அவங்க சேர்ந்துருவாங்க. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு ஞாபகமே இருக்காது. ரைட்டா? ஆனா மத்தவங்களுக்கு அப்படி இருக்கவே இருக்காது. அவங்க வந்து அந்த கண்ணோட்டத்துலதான் பார்ப்பாங்க. இவங்க இப்படித்தானே பண்ணாங்க, இவங்க இப்படிதானேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த தப்பையெல்லாம் திருந்தி அதுல இருந்து கடந்து போய் இன்னும் வேற லெவலுக்கே போயிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து இன்னும் அதே இதோட தான் வந்து பாத்துட்டு இருப்பாங்க.
இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தா இந்த 2 பேர் தான். நான் 2 பேருமா இருக்கணும். இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ப்ரொடெக்டிவா இருந்து இன்னொருத்தவங்க லொட வாயா இருந்து எல்லாத்துக்கும் மித்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தா, இப்ப நான் அடுத்தவங்க வந்து கெடுதல் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அவங்க நல்லதுக்கு தான் சொல்ல வருவாங்க. ஆனா அவங்களோட நல்லது நம்மளுக்கு நல்லதா ஆகுமா அப்படிங்கறதுதான் வந்து இங்க கொஸ்டின். எல்லா சமயங்கள்லயும் ஆகாது. அவங்களோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது, எல்லா நேரத்துலயும் ஒர்க் ஆகாது. இங்க 2 கேரக்டர் சுத்தமா வேற. சோ அவங்க அந்த தேர்டா ஒருத்தவங்க உள்ள வரவங்கள நம்ம வந்து தப்பு சொல்லும், அதாவது அவங்க வந்து கெடுதல் பண்ண வராங்கன்னு சொல்ல வரல, அவங்க நல்லது பண்றதா நினைச்சிட்டு ஆனா நம்மளுக்கு நல்லது ரிசீவ் ஆகாது. சோ அப்புறம் எதுக்கு அந்த இது தேவையில்லாம இல்ல இல்லீங்களா? நீங்க உங்களுக்குள்ள 4 நாள் அடிச்சுக்கிட்டீங்கன்னா 10 நாள் அடிச்சுக்கிட்டீங்கனாலும் யூ வில் ரீஜாயின் வெரி சூன். ஆனா நீங்க தேவையில்லாம வந்துட்டு 3வது மனுஷனை உள்ள விட்டீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமா கூட பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா தேவையில்லாம வெளியில இருந்து வர்றவங்க ஒருத்தங்க உள்ள வந்து அதை வந்து பெரிய விஷயமா பண்ணி அவங்க குடும்பத்துல வந்து பார்த்தா இன்னும் கேவலமான விஷயங்களா இருக்கும். ஆனா வந்து பேசும்போது என்ன பண்ணுவாங்க, என்னமோ அவங்க எல்லாம் ஒழுங்கா இருக்க மாதிரியும் அவங்க குடும்பத்துல எல்லாம் ஒழுங்கா இருக்க மாதிரியும் நமக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். சின்ன ஒரு ஈகோ கிளாஷ். ரீசென்ட்லி மேரிடா இருக்காங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ்ல இருப்பாங்க. அந்த ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கலாம், அவ்வளவாதான் இருக்கும். ஆனா வெளியில இருந்து வரவங்க, இந்த தேர்ட் பர்சனா வரவங்க, அவங்க வந்து அது வந்து பெரிய பெரிய வந்துட்டு நீங்க போட்ட சண்டை இல்லாம அவங்க வந்து பேசி அதை வந்து இன்னும் வந்து பெரிய வந்து இதுவா வந்து ஆக்கி விட்டுருவாங்க. ஆக்சுவலா நம்ம போட்டது ஒரு சின்ன இதுவா இருக்கும். இவரு நம்மள புரிஞ்சுக்கலையே, அவன் நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா அவங்க வந்து உள்ள புகுந்து இல்லாத பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாம் அவங்க வச்சு பார்த்து இவருக்கு இல்லாததையெல்லாம் அவங்க தோண வச்சு, இந்த பொண்ணுக்கு இல்லாததையெல்லாம் தோண வச்சு வேற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு போறது வந்து இன்னும் இருக்கிறத வந்து அவங்க வந்து சிதைச்சிட்டு தான் போயிருவாங்க. கடைசியில வாழ போறது என்னமோ நீங்க 2 பேர் தான். அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு தேர்ட் பர்சனை வந்து உள்ள அலோ பண்ற மாதிரி அந்த தேர்ட் பர்சன் அவங்களோட ஃபேமிலிக்குள்ள உங்களும் அந்த மாதிரி அலோ பண்ணுவாங்களா அப்படின்னு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். when you try to enter also they will restrict you. கரெக்டா? அவங்க உங்களை உள்ள நுழைய விட மாட்டாங்க. they know தேர்ட் பர்சன் உள்ள வரக்கூடாது, நம்ம தான் நம்மளோட பிரச்சனையை பார்த்துக்கணும். அப்படி உள்ள வந்தாங்கன்னா அது சரி இருக்காது, அது இன்னும் வேற மாதிரி போயிடும், இருக்கிற ஆட்டத்தையும் களைச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு தெரியும். அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, மித்தவங்களோட ஃபேமிலியில என்னமோ போய் நல்லது பண்ற மாதிரி வந்து இருக்கிற ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய ஊதி 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 வேற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. கடைசியில என்னமோ இவங்கதான் என்னமோ தப்பு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே யாரால வந்து பெருசா இருக்கும் அப்படின்னா, அது யார வந்து நம்பி மேபி எப்படி சொல்றது, ஒரு பிஃபோர் மேரேஜ் நம்ம சிப்லிங்ஸ் ஆகவே இருக்கட்டும், அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் கலந்து பண்றது வந்து ஓகே, தட் இஸ் ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் யார் யாரு குடும்பம் நடத்துறோமோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்து அந்த வீட்டுல வந்து என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், எப்படி வாழணும் டிசைட் பண்ணணுமே தவிர மித்தவங்க கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதுவே அந்த அந்த கூட பிறந்தவங்களோட லைஃப்ல அவங்களுக்கும் கல்யாணமாயி குழந்தை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் கல்யாணமாயி இருந்திருக்கும். அவங்க வீட்டுல போய் நீங்க இந்த மாதிரி நீ இங்க வாழு, இப்படி வாழு, இத பண்ணு, இத பண்ணாத, இங்க போ, இங்க போகாத, நீ நான் அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டியா, வீட்டோட ஏதா போயிட்டியா அப்படின்லாம் நீங்க வந்து அவங்களை அந்த அளவுக்குலாம் உள்ள விடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்க கூட மாட்டீங்க. ஆக்சுவலா அங்கெல்லாம் நிறைய கொடுமைகள்லாம் கூட நடந்திருக்கும். நம்ம என்ன நினைச்சிருந்திருப்போம், அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம உள்ள போக மாட்டோம். அன்டில் அன்லெஸ் they bring ஆல்சோ நம்ம தான் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவோமே தவிர அது வந்து நம்மளோட இது அது வந்து நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம் நம்மளால அவங்க லைஃபுக்கு எது அப்படின்னு அவங்கதான் பண்ணிக்குவாங்க. நம்ம போய் அங்க வந்துட்டு போய் ஒன்னும் டிசைடிங் அத்தாரிட்டியா நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கல. சேம் you also don't allow other people because
மத்தவங்க உன்னோட நல்லதுக்கு நீ மட்டும் தான் யோசிக்க முடியுமே தவிர, உன்னோட நல்லதுக்கு உனக்கு எது நல்லதுன்னு மித்தவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும், அவங்களோட ரேஞ்ச் வரைக்கும் நல்லது என்னவோ, அதுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க லைஃப்ல அவங்க என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்களோ, அத வச்சு தான் வந்துட்டு உன்னோட லைஃப்ல அப்ளை பண்ண பாப்பாங்க. எதுக்கு? உன்னைய பத்தி எதுவுமே வந்து தெரியாத, இது பண்ணாத, எதுக்கு நீங்க வந்துட்டு அலோவ் பண்ணணும்? ம். எண்ட் ஆஃப் தி டே இங்க எல்லாத்தையும் ஆட்டத்த எல்லாம் கலைச்சு விட்டுட்டு, அவங்க ஃபேமிலில அவங்க ஆட்டத்த அவங்க கரெக்ட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்க ஃபங்ஷன்ஸ் கொண்டாடுவாங்க, அவங்க விழா கொண்டாடுவாங்க, அவங்க தீபாவளி, பொங்கல் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஃபேமிலியோட புருஷன், பொண்டாட்டி, புள்ளையும் ஒண்ணா போயிட்டு இருப்பாங்க. நீ யாருடா? நீ தனியா தான் உட்காந்துருக்கணும் அந்த இடத்துல. ஆ? எந்த பொண்ணும் இங்க தனியா தான் உட்காந்துருக்கணும். ஆனா உள்ள பூந்து ஆடுனதெல்லாம் யாரு? அந்த மாரி இந்த போய் 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 வந்துட்டு ஃபெஸ்டிவல் அப்ப கொண்டாடிட்டு இருக்காங்களே, அவங்கலாம் வந்து கலைச்சு விட்டு போயிட்டு, இங்க இவ தனியா உட்காந்துருப்பான், அங்க அவன் தனியா உட்காந்துருப்பான். இடையில பூந்துட்டு வந்தவங்கலாம், அவங்கலாம் அவங்க புருஷன் பொண்டாட்டியோட ஜாலியா வந்துட்டு ஃபெஸ்டிவல கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட லைஃப் போகணும் இல்லையா? அவங்க வந்துட்டு ஓகே வந்துட்டு என்னோட கூட பொறந்தவங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ட்டு, அவங்க யாரும் அவங்களோட லைஃப விட்டுட்டு வந்து உங்ககிட்ட உட்கார போறது கிடையாது. தட் இஸ் அ ஹார்ட் ட்ரூத். இவங்க ஒரு நாள் வந்து பேசுவாங்க. உங்களுக்காக பேசுவாங்க. அந்த ஒரு நாள் வந்து பேசி, அவங்க ஏதாச்சும் கோவத்துல சொல்லிட்டு போயிட்டா கூட, அதோட கான்சிக்வென்சஸ நீங்க தான் வந்துட்டு அந்த ஃபியூச்சர் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு நீங்க தான் ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். இது இந்த இந்த எக்ஸ்ட்ரா ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணி. புரியுதுங்களா? கீப் இன் மைண்ட் தட் உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய வந்தாலும், எவ்வளோ பெருசுனாலும், ஒரே வீட்டுக்குள்ள அடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயே அமைதியா இருங்க. நெவர் பிரிங் நீங்க அந்த ஒரு நீங்க அந்த ஒரு அவுட்பர்ஸ்ட்ல அந்த ஒரு கோபத்துல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா கூட வந்து இவ்ளோ இம்பாக்ட் ஆகாது. புரியுதுங்களா? பிகாஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது இல்லையா? மேபி அவங்க உங்களுக்கு கேட்கலாம். ஆர் உங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணலாம். உங்களுக்கும் வந்து போர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா வந்து சொந்தங்கிறது அப்படி கிடையாது. அது காலங்காலமா வரும். வி ஹேவ் டு ஃபேஸ் ஈச் அதர். அப்படிதானே? ஏதாச்சும் நீங்க பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னா கூட தேர் வில் பி ஒன் குட் பர்சன். எய்தர் ஒரு ரிலேட்டிவா கூட இருக்கலாம் அவங்க ஒரு சில டைம். ஆர் வந்து ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி பெர்சன தான் நீங்க பார்த்து இன்வால்வ் பண்ணணுமே. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட, இப்ப அவங்க வந்து ஒரு சைடு இப்போ ஒருத்தரோட ரிலேட்டிவா இருக்காங்க அப்படின்னா, மாப்பிள்ளை சைடோ, பொண்ணு சைடோ, அவங்க இந்த சைடு நியாயம் இருந்தா கூட, அவங்க எண்ட் ஆஃப் த டே எங்க போயிருவாங்க? அவங்க யார் சைடு ரிலேட்டிவோ, பொண்ணு சைடு ரிலேட்டிவோ அங்க போயிருவாங்க. மாப்பிள்ளை சைடு ரிலேட்டிவா இருந்தா அங்க போயிருவாங்க அவங்க. தோ இந்த பொண்ணு மேல தப்பு இருக்கலாம். அப்ப இந்த பொண்ணுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆர் அந்த பையன் மேல தப்பு இருக்கலாம். அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீமா பிச்சுட்டு போறப்ப, அவங்க வந்து அம் அவங்க அவங்க அதாவது என்னன்னா, இப்ப நம்ம வீட்டு பிள்ளைனா என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுருவோம் இல்லையா? அந்த பிள்ளை தான் கரெக்ட்டு அப்டின்லாம் வந்து பண்ற அளவுக்கு, சொல்ற அளவுக்கு இங்க யாருமே எல்லாம் அவ்ளோ நல்லவங்களா இல்லவே இல்லைங்க. ஓகேவா? ஸோ கோ ஒண்ணா நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுனாலே, இது எல்லாமே சால்வ் ஆகிரும். உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்ததுனாலே, மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு, ஓகே அப்படியும் பண்ண முடியலையா? டேக் சம் கன்சல்டேஷன், கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் கூட பண்ணீங்கன்னா கூட, மேபி 2 பேருமே என்னென்ன மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்துர முடியும். ஆனா, இந்த தேவையில்லாம க்ளோஸ்ட் சர்க்கிள்ஸ, சிப்லிங்ஸ, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உள்ள விட்டீங்கன்னா, அவங்க இன்னும் பூதாகரமாக்கி, அவங்க பிரிச்சு தான் விடுவாங்க. என்னமோ அவங்கலாம் வந்து குடும்பம் ஒழுங்கா நடத்துற மாதிரி, அவங்க குடும்பம்லாம் ஒழுங்கா இருக்க மாதிரி, உள்ளத்துல ஒரு பாயிண்ட்ல வந்து ஜெலஸா கூட இருக்கலாங்க அவங்களுக்கு. ஓகே இந்த இவர் போய் இதெல்லாம் இவன் போய் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணுக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கல. அப்படின்றத கூட இருக்கலாம்.
அப்ப என்ன பண்ணுவாங்க, "நீ ஏன்டா போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? பண்ணணுன்ற அவசியம் இல்ல." அப்படின்ற மாதிரி வந்து நார்மலைஸ் பண்ணி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? Third persons are very injurious to relationships. Never ever involve them. Never ever involve them. That is what I will tell. Very dangerous. Both the sides. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க அவங்களோட நம்ப அண்ணன், தம்பி அந்த மாதிரி நினைக்கலாம். நீ போய் ஏன் இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இங்கேயுமே நம்ம புள்ள போய் எதுக்கு இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படியெல்லாம் பார்த்தா, அங்க 2 அந்த அந்த குடும்பம் வந்து ஓடாது. கரெக்ட்டுங்களா? ஆ அங்க ஓடணும்னா இவங்க இவரு அந்த பொண்ணுக்கு ஏத்த மாரி பண்ணணும். அந்த பொண்ணு அவருக்கு ஏத்த மாரி பண்ணணும். ஆ இவங்களுக்கு தெரியாம வந்துட்டு அங்க உள்ள வந்துட்டு எ எ அந்த பொண்ணு மேபி ஒரு 8 விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அந்த 2 விஷயமாச்சும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓட்டிட்டு இருந்திருக்கலாம். ஆ ஏதாச்சும் ஒண்ணுக்கு வந்து கோவப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வந்துட்டு ஒரு இத மட்டும் வந்து புடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ம். அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. வந்து அப்புறம் வந்துருவாங்க எதுக்காச்சு. இப்ப வந்து சப்போஸ் அந்த பையனாவே ஏதாச்சும் வந்து கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணாலும், எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு அது வந்து பொண்ணு வேல தான் அப்படின்னு சொல்லி தலையில கட்டிருவாங்க. அவரே வந்து அத பண்ணுனாலும், "அவரு இந்த வேலையெல்லாம் உனக்கு பண்றாருல்ல" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுவே பொண்ணு வந்து சம்பாரிச்சு வந்து குடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், அங்க எப்படிதான் இருக்கும்? அப்படி இப்ப இவங்க வந்து இதையெல்லாம் இவங்க நம்ம தலையில பொண்ணுங்க தலையில கட்டுறாங்க அப்படின்னா, அப்ப சம்பாரிக்கிறதும், ப்ரொவைடரும் வந்துட்டு அது வந்து ஆணோட வேல தானே! இப்ப அதுக்கும் நம்ம வந்து மியூச்சுவலா வந்து பண்ணும்போது, இப்ப அவங்க சொல்ற மாதிரி வந்து நம்ம சொன்னோம்னா, இவங்க என்னமோ இவங்க தான் வேலைக்கு போறதுக்கு வந்து பெர்மிஷன் குடுத்த மாதிரி வந்து சீன் போட்டுட்டு இருப்பாங்க. ஆ அப்படியும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப குடும்பத்துக்குள்ளேயே இவங்கலாம் ஒருத்தரு நல்லா இருந்தாலுமே, தேவையில்லாம வர்ற அந்த ஒரு வெளி பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் யாரா இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? உள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களா மட்டும் தான் இருக்க முடியும். இந்த கூட பொறந்தவங்க, அவங்க கல்யாணம் ஆகி போயி, அவங்க ஒரு இன்லாஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பட்டுருப்பாங்க. அதே கண்ணோட்டத்துல வந்து நம்மளையும் சேர்ந்து பார்க்கறது. நம்மளும் என்ன அந்த 60 வயசு கிழவி 40 வயசு இன்லாவா? ஆ அந்த மாதிரி வந்து இருக்கறதுக்கு இல்லையே! கிட்டத்தட்ட இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் அந்த மாரி தான் இருப்போம். ஃப்ரெண்டா இருக்க தான் நம்ம வந்து நெனைப்போம். ஆனா அதுங்க வந்து அப்படியெல்லாம் இருக்க விடாதுங்க. என்னதான் இருந்தாலும் உள்ள இருந்து அந்த நாத்தனாருன்ற இது வந்துரும். இந்த அண்ணின்ற இது வந்துரும். ம். அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம வந்து கேட்கக்கூடாதுன்ற ஒரு திமிரு. அவங்க வீட்ல எப்படி வந்து செல்லமா நீ டாமினன்ட்டா வாழ்ந்திருக்கியோ, நம்பளும் நம்ம வீட்ல அப்படிதான் டாமினன்ட்டாவும், செல்லமாவும் நம்பளும் வாழ்ந்திருப்போம். அங்க நம்ம இதே வந்து கல்யாணம் ஆயி போனா, நான் வந்துட்டு அங்க வந்து நான் ஒரு அடிமை அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஆக்சுவலா நம்ப ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னா, அவங்க தான் நம்மள வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஆனா இந்த கல்யாணம்ன்ற கன்றாவிதில மட்டும் தெரியலைங்க. பொண்ணுங்க போய் அங்க வந்து சர்வன்ட்டா தான் வேல பார்க்க வேண்டியிருக்கு. ஆ இதுல வந்து நம்ப புரிஞ்சுக்கணுமா, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணுமா. ஆ நீங்க தான் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி வந்து நடந்துக்கணும். புதுசா ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, யூ ஹேவ் டூ மேக் தெம் கம்ஃபர்டபிள் இல்லையா? ஆக்சுவலா அவங்க அந்த மாரி தான் இருப்பாங்க. இந்த 1 நாள், 2 நாள் வந்துட்டு போற பீஸ் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பண்ற வேல தான் இது. ம். தேவையில்லாம அவங்களுக்கு ஏத்தி விடுறது.